இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி வீட்டுக்கு வர போறீங்களா? தங்கம் தங்கம் ஓ செல்லம், என்ன என்னம்மா என்ன சொல்ற உன் பேத்தி? அவள நீ லேசப்பட்டவன் நினைக்காத, சினிக்கிட்டு கிடப்பா. எத்தா இந்த பாரு, உன் மாமன் சம்ம வந்துட்டான்னு சொன்னா போதும், டப்புன்னு சினிகளை நிப்பாட்டிட்டு தலையை தூக்கி எந்திரிச்சு பாக்கா. அப்படியா? ஆமா, பின்ன நெசமாவா நான் சொல்றேன்? என் பேத்தி அப்படியா செய்தா? ஆமா, பின்ன சும்மாவா? என் தங்கம் அப்படியாடி தங்கம்? அப்படியா தங்க குட்ட செல்ல குட்டி? புள்ளைய தொட்டில போட்டுட்டு கொஞ்சம் காப்பி குடித்த, எம்பிட்ட நேரம் மடியிலே போட்டு வச்சிருப்ப. நான் என்ன 24 மணி நேரமுமா என் பேத்திய கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்? எப்போ இப்படி வரப்ப போறப்ப தானே என் மடியிலேயே இவ செத்த நேரம் இருந்துட்டு போகட்டும். கொஞ்சிதா கொஞ்சிதா, ஆசை தீர கொஞ்சி. என்ன இப்ப என் தங்கத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போவேன். பாரு எப்படி பாக்குறாங்க குட்டி. அப்படிதான் பாப்பா. ஹலோ. ஏய்யா, என்னையா நின்னுட்டீங்க? போலாம். அசிங்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்கி. இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இங்கேயே வர வைக்கிறானே இந்த செந்தூரா. என்ன இப்படி கேம் விளையாடுதானே? ஐயா, நாம தப்பிக்கணும்னா இதெல்லாம் தாங்கி தாயே ஆகணும். பாண்டியம்மா ஆத்தா நம்மளை எதுவும் பண்ணாம இருக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லையா? ஆமா, இல்ல வேற வழி இல்லதான். இதோட கடைசி, இனி இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாதுல்ல. சரிவா, போலவா. எங்க பேத்தி, எங்க பேத்தி, எங்க பேத்தி, எங்க 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 என் பேத்தி, எங்க எங்க ஜில்லு குட்டி, எங்க எங்க ஜில்லு குட்டி? குடுகுடுப்புக்கார மாதிரி கத்திட்டு வரான். பாக்கியம், நீ இங்க இருக்கியா? காலையில போகும்போது கோயிலுக்கு தான் போறேன்னு நினைச்சு நீ இங்க வந்துருக்கியா? நீ பாத்தியா, எனக்கும் உனக்கும் ஒரே தாட்ஸ். பாத்தியா, குழந்தைய வந்து கொஞ்சம்னு நம்மளுக்குள்ள ஒரே நினைப்பா இருந்திருக்கு. ஆஜி ஜில்லு குட்டி, ஆஜி ஜில்லு குட்டி. பாத்தியா பாத்தியா, பேத்தி வந்து அப்படி ஜம்முன்னு பட்டி மடியில உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. பாத்தியா, அழகா இருக்கா என் பேத்தி. சூப்பரி சூப்பரி. என்னாச்சு? திடீர்னு குட்டி சூடாமணி மேல உங்களுக்கு பாசம் எப்படி வந்துச்சு? அது எப்படியோ வந்துச்சு. என்ன இப்போ உனக்கு? நானா என் பேத்திய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் நானு. அது கூட என் மருமகளையும் நான் அழைச்சிட்டு போனோம், வேற வழி இல்ல. இசக்கியும் குட்டி சூடாமணியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? சூடாமணி ஆறு கூட்டிட்டு போறா? நான் என் ஜில்லு குட்டிய கூட்டிட்டு போறேன் நானு. அது உங்களுக்கு வேணா சூடாமணியா இருக்கலாம், இல்ல சுட்டமணியா இருக்கலாம். எனக்கு ஜில்லு குட்டி தான், ஜில்லு குட்டி. எசுக்கி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டு துணி மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தானே? ஏய், நீ என்ன சொன்ன? என் அப்பா வந்து கூப்பிட்டாதான் போவேன்னு சொன்னல. இதோ வந்துட்டாரு, உன்னை கூப்பிட்டுட்டாரு. அப்புறம் என்ன? நீ சீக்கிரம் கிளம்பு, போ போடி. சொல்லுங்க. வா, நானே துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அது வந்து என்ன? அது வந்து போயின்னுகிட்டு பெரிய மாமா மட்டும் வந்து அழைச்சா போதுமா? முத்துப்பாண்டி மாமா வரலையே, அண்ணன் வேற வீட்டுல இல்லையே. ஓ, அதெல்லாம் இப்ப பேச்சு கிடையாது. நீ என்ன சொன்ன? நான் வந்து அழைக்கணும், அழைச்சாதான் வருவேன்னு நீ சொன்னியாமே. நான் வந்துட்டேன். வாம்பான்னு வாங்கி நிறைய அழைச்சாச்சு. அப்புறம் வரத்துக்கு என்ன போறவு? இல்ல, அது
கேட்டி கோடிக்காரி, நீ சொன்ன மாதிரி அவர் வந்துட்டாருல, அழைச்சிட்டாருல, பொறவை என்னடி? சட்டு புட்டுன்னு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. போ. அண்ணே போன எல்லாத்தையும் எடுத்து வைன. அதானே எசக்கி நீ வா. மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ, கிளம்புறப்போ சண்முகம் இருக்க வேண்டாமா? ஏத்தா அவன் பிரசிடென்ட், எந்த மீட்டிங்ல இருக்கானோ, எந்த பிரச்சனையில எந்த தெருல சுத்திட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? காலையில போனவன் இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. அவன் என்ன சொன்னான்? அவர் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொன்னான்ல. இந்த வந்துட்டாரு, கூப்பிட்டாரு, அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதானே. இப்ப அனுப்பிச்சு விட்டுட்டு வந்த பிறகு சொல்லிக்கிடுவான். அப்புறம் என்ன? தாத்தவியும் பாக்குற நீ ஏம்ல பரணி, என்ன அவசரமா வர சொன்ன? உனக்கு ஆறு இது யாரோ புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு. பரணி, என்னடா டாக்டர் நீ? உன் புருஷனை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஐ டெஸ்டிங் பண்ணு. கண்ணு தெரியல அவருக்கு. நகைச்சுவையா? கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனா நம்ப தானே முடியல. ஆரோ நான் நாண்டுகிட்டு செத்தாலும் சாவேனே தவிர உன் வீட்டு படியேறி வந்து உன் தங்கச்சி அழைக்க மாட்டேன்னு சொல்லிச்ச ஒரு வாயி, அந்த வாய் எங்கன்னு தானே பாக்கேன். அவர் அவரோட மருமகளையும் பேத்தியும் அழைச்சிட்டு போக வந்திருக்காருடா. வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா தேஞ்சா போயிடுவேன். அண்ணன் வந்த உடனே என்னை அழைச்சிட்டு அவ பிள்ளையும் என்னையும் அங்க புறப்பட சொன்னாவ. பரணி தான் நீ வந்த பிறகு புறப்படணும்னு காத்திருக்க வச்சிருக்கு. என்ன இருந்தாலும் சம்பந்தக்காரரு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எப்போ அவர் வந்தாரு அழைச்சாருண்டா உடனே அனுப்பி விட்டுருணுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாதே, கிளம்பி போச்சு. என்னல இது? அநியாயம் பண்ணாத. நீ என்ன சொன்ன? அப்பா வீடேறி வந்து கூப்பிட்டா அனுப்புறேன் தானே. இப்ப அவரே வந்து நிக்கிறாரு, அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேணாம்ல, என் வாய புடுங்க. அதை சொல்லிட்டேன். நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சுல, பொறவென்ன உனக்கு மண்டைக்கு ஏறி இருக்கு. இப்ப நீ அனுப்புறேன்னு சொல்ல போதியா இல்லையா? அத்த என்ன உன் வீட்டுக்காரும் உன் மாவனும் என்ன விளையாடுதாவளா? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ஆள் ஆளுக்கு ஒத்தையில வந்து கூப்பிடுதாவளா? அன்னைக்கு என்னடா உன் மாவன் எசைக்கு அமுச்சு விடுன்னு ஒத்தையில வந்து கூப்பிடுதான். இன்னைக்கு உன் புருஷன் வந்து எசைக்கு அமுச்சு விடுன்னு ஒத்தையில வந்து கூப்பிடுதாரு. தொபாரு, 2 பேரும் முத்து பாண்டியம் வரணும், இவரும் சேர்ந்து வந்து என் தங்கச்சியை அழைக்கினேன். அதுவும் சாதாரணமா அழைக்க கூடாது. அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசை பெத்து கொடுத்திருக்கா, அவளை மகாராணி மாதிரி அழைச்சிட்டு போனேன். சீர்வரிசையோட மேலதாளத்தோட தடபுடலா ஊரே பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி அழைச்சாதான் நான் என் தங்கச்சியை அனுப்பி வைப்பேன்.